கூகுள் ஆட்ஸ் பயன்படுத்தி நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்னு தர்ஷன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ மிஸ்டர் தர்ஷன், கூகுள் ஆட்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கண்டிஷன்ஸில் உங்களுடைய ப்ராடக்டை கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ப்ரொமோட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு சில மெர்ச்சன்ட்ஸ் உங்களுடைய ப்ராடக்டை பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவோ ப்ரொமோட் பண்ணுற பிளான் வச்சுருந்தீங்கன்னா அவங்க அதை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அதனால் உங்களுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டர், உங்களுடைய மெர்ச்சன்ட் யாரோ இல்லை உங்களுடைய அஃபிலியேட் நெட்வொர்க் யாரோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் எந்த ப்ராடக்டை அஃபிலியேட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய கமிஷனுடைய மார்ஜின் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறீங்க, இல்லை ஸ்மார்ட் ஃபோனை ப்ரொமோட் பண்ணுறீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி கீழே வருது. உங்களுக்கு மொத்தத்துலேயே 2% தான் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 20,000 இருக்கும். அப்போ 20,000 இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 2% அப்படிங்கிறத எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ரைட், அந்த 2%ம் அந்த ஸ்மார்ட் ஃபோனை விற்கிறதுக்காக நீங்கள் கூகுளில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒருவேளை நீங்கள் 500 1000 செலவழிச்சது பிறகு அந்த ஸ்மார்ட் ஃபோன் விற்கிதுன்னா அந்த 2%க்குள்ளே உங்களுடைய கமிஷன் ப்ராஃபிட்டபிளாக ஃபால் ஆகுமா? இதை தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நான் பண்ணக்கூடிய முதலீடுலேருந்து எனக்கு என்ன ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. பொதுவாகவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னாலே ஆர்கானிக் மெத்தட்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ப்ராடக்டாக சர்வீசஸை ப்ரொமோட் பண்ணும்போது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீ. நீங்கள் பெய்ட் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து நீங்கள் காசு போட ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் கையிலேருந்து காசு போட்டு உங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டோ சேல்ஸோ நடக்கலை வரலைன்னா உங்களுக்கு நஷ்டமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும் பொழுது ஆர்கானிக் மெத்தட்ஸை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கூறி அந்த கேள்விகளுக்குள்ளேயே அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு அந்த ப்ராடக்ட் தேவைன்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமா டெஃபினட்டாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, கையிலேருந்து காசு செலவழித்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸில் நீங்கள் அந்த காசை தொலைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதுக்கான ப்ராப்பர் பட்ஜெட், ஒரு ப்ராப்பரான ஒரு சேல்ஸ் ஃபனல், ஒரு கன்வெர்ட்டிங் பேஜ் எல்லாம் ப்ராப்பராக வச்சு கன்ஃபார்மாக எனக்கு இது 1000 செலவழிச்சா 5000 எனக்கு வருங்கிற கன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பெய்டு கேம்பெயின்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அன்டில் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் ஆர்கானிக் மெத்தட்ஸை ட்ரை பண்ணுறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ். அப்போ தான் நீங்கள் ₹0 முதலீடு செஞ்சு நீங்கள் ஒரு ₹1 சம்பாதிச்சா கூட உங்களுக்கு அது வந்து ஒரு லாபகரமாக வந்து உங்களுக்கு அமையும். ஸோ மிஸ்டர் தர்ஷன், உங்களுக்கு கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிச்சு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். See you in the next video.